சோஃபா வாங்கினாங்கன்னு சொல்கிறதுலாம் ஆதாரம் இருந்ததுன்னா ஆதாரப்பூர்வமாக குற்றச்சாட்டு வைக்கலாம். அதை விட்டு சும்மா இப்படி பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஐயா சண்முகம் அவர் தான். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சோஃபா வாங்கின்னு நம்ம கூட இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாராம். இதை கேள்வியாக கேட்குறாங்க செய்தியாளர்கள் இந்த கேள்வியை முன் வச்சோன்னே சட்டமன்றத்திலையும் பேசியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலையும் அந்த சோஃபா கதையை வந்து பேசியிருக்காரு, வெளியிலையும் பேசுகிறார். இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு இப்படி அவதூறு பரப்புறது தப்பு. ஒருவேளை நாங்கள் சோஃபா வாங்கினோம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சாட்சி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், சாட்சியை காட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கலாமே. சும்மா இந்த மாதிரி பேசுகிறதே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு இப்படி பேசக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு ஐயா சண்முகம் அவர்கள். இது வந்து அவர் சட்டமன்றத்திலையும் சொல்லியிருக்காரு, தொடர்ச்சியாக இதே தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை எதிர்க்கட்சி தலைவர் இப்படி சொல்லுவது என்பது தவறானது. அவருக்கு அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை அவர் வந்து வெளியிடணும். அபாண்டமான முறையில் இத்தகைய தாவேகாவை நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் என்பதற்கான அரசியல் பூர்வமான காரணங்களை தெளிவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் முடிவுகளை எடுக்கிறோமே தவிர எதிர்க்கட்சி தலைவர் சொல்வதைப் போல அந்த மாதிரியான தன்மையில் அந்த முடிவு என்பது மேற்கொள்ளப்படவில்லை. அது இத்தகைய அபாண்டமான குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது.